ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் செப்நாதன் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து நம்ம சேனலில் வந்து சிக்கன் லாலிபாப். இந்த சிக்கன் லாலிபாப் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ரெட் கலராக அழகாக பொரித்து அந்த அலுமினியம் பையெல்லாம் சுற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ அதை இதை வெஜிடபிள் அப்படி இப்படின்னு போட்டு ஸோ வாங்க உங்களுக்கு சூப்பராக ஒரு இந்து சென்னை ஸ்டைலில் பண்ணி காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி சிக்கன் விங்ஸ் வந்து கடையில் விற்கும், நீங்கள் வாங்கிடலாம். வாங்கிட்டு உள்பக்கமாக மடக்கி இழுக்கணும். மடக்கி இழுத்தோம்னாக்க அந்த லாலிபாப் மாதிரி வந்துடும். அந்த எலும்பு வந்து வெளில வந்துடும். அதை வந்து மறுபடியும் நம்ம எலும்பு எடுத்துட்டு பின்பக்கமாக இழுத்தோம்னாக்க லாலிபாப் மாதிரி வந்துடும். பாருங்கள், வெளிப்பக்கமாக இழுத்தினாக்க எலும்பு வந்து வராது வெளியில். ஸோ அதனால உள்பக்கமாக இழுத்தினாக்க ஈஸியாக வரும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. லாலிபாப் மாதிரி வந்துச்சா? இப்போ இதுக்கு தேவையானது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 100 கிராம் போடுவோம். அதே சம அளவு மைதா மாவு 100 கிராம். உப்பு 1 டீஸ்பூன் போடுங்க. மிளகு ஒரு 1 டீஸ்பூன் உடைச்சது. முட்டை உங்களுக்கு வேணா போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஒரு எக்கு போட்டுக்கலாம் வேணும். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் போடுங்க. தண்ணி வந்து நீங்க வந்து மாவு ஒரு 150 கிராம் தண்ணி ஊற்றினா போதும். அந்த மாவு வந்து லூஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 150 ml ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 1 கிலோ லாலிபாப் தான் இந்த ரெசிபி. இப்போ 1 கிலோ லாலிபாப் நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் போட்டுட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். எண்ணெய் சூடாயிருச்சு, ஃப்ரை பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் மாவுல எடுத்து போடும்போதும் அதை வந்து லாலிபாப்பை கரெக்டாக இழுத்து பின்னாடி விட்டுட்டு தான் நீங்கள் எடுத்து போடணும். இல்லாட்டி ஒன்னோட ஒன்று மறுபடியும் என்னாலும் பின்னாடி அது வந்து லாலிபாப் மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் கையில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கீழே வராது அந்த மீட்டு. ஸோ எலும்போடு ஒன்று சேராது. அதுக்கப்புறம் சரியாயிடும். ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் நீங்கள் மாதிரி போடணும். நீங்கள் வந்து ட்ரம்ஸ்டிக் சிக்கனில் கூட பண்ணலாம், சிக்கன் துடக்காலில் கூட பண்ணலாம். இப்போ இதில் பண்ணால் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அதில் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. லாலிபாப் வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க சிவப்பு கலராக பொரிச்சு தான் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ இது வந்து டோட்டலாக கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில், நம்ம இந்து சைனீஸ் ஸ்டைலில் டிஃப்ரெண்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும் போதாது, நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு எதனா ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுனாக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பிடிச்சாச்சு. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து ஹச்பி பிராண்ட் கடலை எண்ணெயில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கடலை எண்ணெய் வந்து 100 ml ஊற்றிடுவேன். நல்லா இருக்கும், கடலை எண்ணெய் பண்ணி சாப்பிட்டா நல்லது இல்லைங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். கார்லிக் ஒரு 20 கிராம் போடுங்க. எல்லாமே 20 கிராம் தான். கார்லிக், ஜிஞ்சர், ஒரு 20 கிராம். வெங்காயம் ஒரு 20 கிராம். செலரி அப்படின்னு ஒன்று இருக்குது, நீள் நீளமாக இந்த ஸ்பிரிங்கானிய மாதிரி இருக்கும். அது இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அதில் மனமாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த செலரி போடுறதுனால. ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும். கிரீன் சில்லி, பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கிறேங்க. நான் வந்து ஒரு 15 கிராம் தான், 15 கிராம் தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அந்த உடச்சி சில்லி இருக்கு பார்த்தீங்களா, ரெட் சில்லி, அது வேணாலும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும்.
கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். பெப்பர்ஸ், அதாவது மஞ்சள் குடமிளகா, சிவப்பு குடமிளகா, பச்சை குடமிளகா எல்லாமே ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டை தான் வதக்கணும் அதிகமாக. இதை வந்து அதிகமாக வதக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு வெஜிடபிள், அதிகமாக வதக்கணும். கெச்சப் வந்து ஒரு 100 ml போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போடுறது தான் பெட்ரு. சோயா சாஸ் ஒரு 50 ml ஊற்றுங்க. சில்லி ஒரு 200 ml போடுதுங்க. ஏன்னா அது கொதிச்சு அந்த மசாலா வந்து டிப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லாலிபாப்பை எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த மசாலா நல்லா பச்சை வடலை போனதுக்கப்புறம் கெச்சப் போடு பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம லாலிபாப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். மொத்தமே 200 ml நான் அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டோம்னா இந்த மாவு போட்டதுனால சிக்கனில் மாவு போட்டு பிடிச்சதுனால உடனே அது வந்து ட்ரை ஆகும். ஸோ உடனே குயிக்காக அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். அடுப்பை லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது, அருமையான ஒரு ஸ்டார்டர். இது மேலே போட்டுங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாலிபாப் சிக்கன். ஸோ சைனீஸ் ஸ்டைலில் செம்மையாக இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் 65 பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிக்கல. இப்போ இதை வந்து நல்ல ஒரு கோட்டிங் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சூரியன் டைப்பில் நல்லா சூப்பராக அந்த சாஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா பஞ்சு மாதிரி அப்படியே நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் சிக்கன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. இந்த சிக்கன் நகட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேவாது. சில சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுனால சூப்பராக வந்துருச்சு. கடிச்சு காட்டணும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.